குட்டீஸ், இன்றைக்கி ஸ்னோ ஒயிட்டோட கதையை பார்க்கலாமா? ஸ்னோ ஒயிட்டுங்கிற ஒரு அன்பான அழகான இளவரசி ஒரு நாட்டில் இருந்தாளாம். அவள் ரொம்ப அன்பானவளாம், கருணையுள்ளம் கொண்டவளாம். அவள் யாருக்குமே தீங்கே நினைக்க மாட்டாளாம், ரொம்ப அழகாக இருப்பாளாம். ஆனால் அவளோட சித்தி ரொம்ப கோவக்காரியாம். அவளுக்கு ஸ்னோ ஒயிட்டை பிடிக்கவே பிடிக்காதான். இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் அழகாக இருக்கணும், ஸ்னோ ஒயிட் அழகாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலாம். அதனால அவளுடைய வேலைக்காரன்கிட்ட நீ எப்படியாவது ஸ்னோ ஒயிட்டை கொண்டுறணும், அப்புறம் இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் அழகானவளாக இருப்பேன்னு சொன்னாலாம். ஆனால் அந்த வேலைக்காரன் ஸ்னோ ஒயிட் மேலே கருணை பட்டுட்டு நீ எங்காவது போய் வாழ்ந்துக்கோ, நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா. ஸ்னோ ஒயிட்டு அவனுக்கு நன்றி சொல்லிட்டு காட்டு பகுதிக்கு போனாலாம். போகும்போது ஒரு குட்டியான வீட்டை பார்த்தாலாம். அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியத்தோட அந்த இடத்துல நின்னாலாம். அப்போது அந்த 7 குள்ள மனிதர்களும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். எல்லாருமே சந்தோஷமாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அவங்கவுங்க பணிகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரம் ஸ்னோ ஒயிட் ரொம்ப களைப்பாக இருந்ததுனால அவங்களோட வீட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டாலாம். தூங்கிட்டு இருந்த ஸ்னோ ஒயிட்டு எதை பற்றியும் கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கும்போது கதவை திறந்த குள்ள மனிதர்கள் யாரா அது புதுசாக நம்ம வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தாங்களாம். அவள் ரொம்ப அழகாக இருந்ததுனால அவங்க எதுவுமே சொல்லலையா. அப்புறம் ஸ்னோ ஒயிட் அவளோட எல்லா கதையும் அந்த 7 குட்டி மனுஷங்க கிட்ட சொன்னாலாம். இந்த மாதிரி என்ன இங்கே இப்படி தள்ளிட்டாங்க அப்படின்னு அவள் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாலாம். நீ கவலைப்படாத, நீ இங்கே இருந்துக்கோன்னு அவங்க சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. இதை கண்ணாடி வழியாக அவளுடைய சித்தி பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டாலாம். ஸ்னோ ஒயிட்டை நானே அழிச்சிடுவேன்னு அவன் நினச்சிட்டு கை நிறைய ஆப்பிளோட மாறு வேஷத்தில் ஒரு வயசான பாட்டி மாதிரி ஸ்னோ ஒயிட்டை நோக்கி போனாலாம். ஸ்னோ ஒயிட் கிட்ட போயிட்டு இந்த ஆப்பிளை சாப்பிடுன்னு சொன்ன உடனே ஸ்னோ ஒயிட் அதையும் சாப்பிட்டு உடனேயே அவளுக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சான். அவள் உடனேயே தூங்க போயிட்டாலாம். தூங்குனவ எந்திரிக்கவே இல்லையா, அவனால் எந்திரிக்கவும் முடியலையா. அது மந்திரம் பண்ண ஆப்பிள்கள். அதுக்கப்புறம் அந்த 7 குள்ள மனிதர்களும் ஸ்னோ ஒயிட்டை எப்படியாவது காப்பாற்றணும்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவளை ஒரு அழகான சவப்பெட்டிக்குள்ளே வச்சு எல்லாம் சுற்றி நின்று அவளை நினச்சி அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அப்பனை பார்த்து ஒரு அழகான இளவரசன் குதிரையில் வந்தானாம். குதிரையில் வந்துட்டு ஸ்னோ ஒயிட்டை பார்த்து உடனே நின்று என்னாச்சு இவளுக்குன்னு கேட்டாங்களாம். அப்போ குள்ள மனிதர்கள் நடந்ததெல்லாம் சொன்ன உடனே ஸ்னோ ஒயிட் பக்கத்தில் வந்து அவளுடைய கையை அன்பாக பிடிச்சு ஸ்னோ ஒயிட்டுக்கு ஒரு முத்தம் கொடுத்தானா. ஸ்னோ ஒயிட்டுக்கு முத்தம் கொடுத்த உடனே ஸ்னோ ஒயிட் தூக்கத்திலிருந்து எழுந்துட்டாலாம். ஸ்னோ ஒயிட்டுக்கும் இளவரசனை பார்த்தது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். அப்புறம் அவனும் அவளும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.